முக்கியமாக 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானங்கள். வியாக்கியானம்ங்கிறது நம்ம வந்து உரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது ஆழ்வார்கள் பாடிய 4000 பாடல்களின் தொகுப்பு தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். இதற்கு உரையை தான் நம்ம வந்து இதற்கு எழுதப்பட்ட உரையை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வியாக்கியானங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த உரைக்கு என்ன அழைக்கப்படுது அப்படின்னா வியாக்கியானம் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதனால வந்து நம்ம உரை என்று அழைக்கப்படாம இந்த அடிப்படையில வைணவ சமயத்தை பொறுத்தளவுல உரைக்கு வந்து வியாக்கியானம் என்ற பெயர் தான் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறது 3776 பாடல் தான் கிடைச்சிருக்கு. நாதமுனிகள் அதுதான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஓலைச்சுவடிகள்ல இருந்து அவர் வந்து ஊர் ஊரா போய் கண்டுபிடிச்சு அந்த ஓலைச்சுவடியில் கூடிய 3776 பாடல்களை தான் பதிப்பிச்சிருப்பார். 4000 பாடல்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு உண்மையாக அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் 3776 பாடல்கள் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஆழ்வார்களுடைய வந்து இந்த பாடல்கள் இயற்றிய ஆழ்வார்களுடைய எண்ணிக்கை வந்து 12 பேர். வழக்கமாக நம்ம சொல்லப்படுவது 4000 அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த குறிப்பு அப்படிங்கிறது. இது ஆழ்வார்களுடைய பாடல்கள் பற்றிய தகவல் தான் இது. அதுக்கப்புறம் தான் நம்ம வரோம் வைணவ உரையாசிரியர்கள் அப்படின்னு வரும் பொழுது வைணவ பெருமக்கள் அவங்கள வந்து அந்த உரை ஆசிரியர்களை என்னன்னு சொல்றாங்கன்னா வியாக்கியதாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம தேர்வுல வினா கேட்கலாம். சரிங்களா? இந்த வியாக்கியா தாக்கல் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வைணவ உரையாசிரியர்களுக்கு தான் இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. சரிங்களா? அதனால கண்டிப்பா நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி ஒரு பெயர் வந்து என்னடா அது புதுசா இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. வியாக்கியா தாக்கல் அப்படிங்கிறது வைணவ வைணவ பெருமக்களால் உரையாசிரியர்களை இப்படிதான் அழைச்சாங்க. அதே மாதிரியே அதுல முதல் உரையாசிரியராக நம்ம நாதமுனிகள் தான் இதுல முதல் உரையாசிரியராக வைணவ சமயம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த அடிப்படையில அவருடைய வந்து பாசுரங்களையும் அவற்றினுடைய பொருள் சிறப்புகளையும் ஆழ்வார்களிடம் நேரிலே போய் வந்து பெற்று அவற்றை வந்து உலகில் வந்து பரவ செய்தவர் நாதமுனிகள். நாதமுனிகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து 4000 விபரமே இல்லை என்று சொல்லிவிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பணி ஒரு அளப்பரிய மிக முக்கியமான பணி அவருடைய பணிதான். நாதமுனிகளுடைய பணிதான். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரைகள்ல உள்ள அந்த எழுத்துக்களை கணக்கிட்டு அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்கள்ல பெயரிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது படி என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதாவது படி என்ற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப ஒரு படின்னு வச்சுக்கங்களேன், அதுல 32 எழுத்துக்கள் இருக்கும். இது நம்ம யுஜிசி பேப்பர்ல கேட்டிருக்கிறாங்க. நீங்க பழைய பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு படிங்கிறது எத்தனை எழுத்துக்களை கொண்டதுன்னு கேட்பாங்க. ஒரு படிங்கிறது 32 எழுத்துக்களை கொண்டது. அதுல உயிரும் உயிர்மையும் சேர்ந்ததுதான் அது எல்லாமே. சரிங்களா? உயிரும் உயிர்மையும் சேர்ந்து அதுல அமைந்திருக்கும். சரி, இதை நீங்க கண்டிப்பா நினைவுல நிறுத்திக்கணும். சரிங்களா? அப்போ அந்த படிங்கிறதுக்கு அந்த வரையறை சொல்லும்போது படிங்கிற அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணில தான் வந்து அது சொல்லப்பட்டிருக்குங்களா 32 எழுத்துக்கள் அப்படிங்கிறது நான் ஒரு படி நம்ம சொல்லிடுறோம். அதுல மெய் எழுத்துக்கள் மட்டும் விட்டுருவாங்க. மற்றபடி உயிரும் உயிர்மையும் அதுல கணக்கிடப்படும். சரிங்களா? இந்த படிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரந்தம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இதுக்கு உண்டு. சரிங்களா? அதுக்கு கிரந்தம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அப்ப ஒரு படிங்கிறது 32 எழுத்துக்கள். சரிங்களா? அப்ப இது கணக்கிடும் போது இப்ப எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 6000 படி உரை நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு வினா கேட்டாங்கன்னா 6000 நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு படினா 32 எழுத்துக்கள். அப்போ 6000 இன்ட்டு 32ன்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான எழுத்துக்களை எழுதணும். சரிங்களா? அப்போ இதுல நம்ம வந்து என்னது வரும்பொழுது 1,92,000 எழுத்துக்கள் அதுல வரும் 6000 படிக்கு. இதே மாதிரி மற்ற உரைக்கு என்னது எத்தனை படிகள் அப்படிங்கிறது எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்ப 6000 படி 9000 படி 12,000 படின்னு சொல்லி நமக்கு உரைகள் உண்டு. அப்ப ஒரு படினா எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியணும். மெய்யெழுத்துக்கள் நீங்களாக 32 எழுத்துக்களை கொண்டதுதான் ஒரு படி. அதுல உயிரும் உயிர்மையும் கலந்திருக்கும். சரி, அந்த அடிப்படையில ஆழ்வார்களுடைய அந்த பங்களிப்புல நமக்கு சொல்றாங்க. அதாவது இடைக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழை வளர்த்து ஒரு செழிக்க செய்த பெருமை ஆழ்வார்களுக்கு தான் உரியது. அப்போ சொல்லும்போது ஒரு இடத்துல நம்மாழ்வார பாராட்டுறாங்க. சரிங்களா? எப்படி பாராட்டுறாங்க அப்படின்னா, அதாவது கவிப்பா அமுதம் இசையின் கரியோடு
கண்ணற்கு உண்ண குவிப்பான் என்று நம்மாழ்வாரை பாராட்டுகிறது பாராட்டுகின்றதுன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கம்பர் அப்படி பாராட்டுறார். யார் இது பாராட்டுனது அப்படின்னா நம்மாழ்வார். இது யார் பாராட்டுன்னு கேட்பாங்க. கம்பர் அப்படி பாராட்டுறார். கவிப்பா அமுதம் இசையின் கரியோடு கண்ணற்கு உண்ண குவிப்பான் என்று நம்மாழ்வாரை கம்பர் பாராட்டுறார். அடுத்து குமரகுருபருடைய ஒரு பாராட்டு ஆழ்வார்களை பற்றி பாராட்டும் போது எப்படி பாராட்டுறாரு அப்படின்னா, பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. இந்த லைன் அடிக்கடி கேட்பாங்க. இது நம்ம வந்து ஏற்கனவே வந்து என்னது நம்ம வைணவ இது நடத்தும் போது இது சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆழ்வார்கள் பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்போம். அங்கதான் இது யார் பாராட்டி இருக்கிறாங்க அப்படின்னா குமரகுருபரர். சோ இது நமக்கு வந்து என்னது மிக முக்கியம். அந்த பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றது யாருன்னா திருமாலை தான் சொல்றாங்க. சரிங்களா? சோ இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அந்த கதைக்குள்ள போக வேண்டாம். அது ரொம்ப பெருசா போகும் நமக்கு. ஏற்கனவே அது முன்னாடி நம்ம சொன்ன செய்தி தான். அதுக்கு அடுத்தது உலகளந்த மாயவன் கோயில் கொண்டு நிற்கும் எழில் மலையாம் திருவேங்கட மாமலை. அப்ப ஆழ்வார்கள் செந்தமிழை ஆதரித்த அந்த வேங்கடம் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் புகழ்கிறார். வேங்கடத்தை வந்து ஆழ்வார்கள் வந்து செந்தமிழை ஆதரித்த ஒரு வேங்கடம் என்று அந்த வேங்கட மலையை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் புகழ்கிறார். இது ஒரு குறிப்பாக நமக்கு இருக்கிறதுனால தேர்வு நோக்கில் அதை நம்ம கொடுத்திருக்கிறோம். அடுத்தது திருவாய்மொழிக்கு உரைகள். இதுதான் நமக்கு அடிக்கடி தேர்வுல வருது. திருவாய்மொழிக்கு முதல் முறையா உரை எழுதினது யாரு கேள்வி வரும். ஆளவந்தர். சரிங்களா? அவர் தான் திருவாய்மொழிக்கு முதல் முறையா உரை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 6000 படி வியாக்கியானம் செஞ்சிருக்கிறார். திருவாய்மொழிக்கு 6000 படி உரை எழுதியிருக்கிறாரு. நஞ்சையர் வந்து பாத்தீங்கன்னா திருவாய்மொழிக்கு 9000 படி உரை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அது நோட் பண்ணிக்கங்க. அது மிக முக்கியமானது. அடுத்தது நம்பிள்ளை வந்து 9000 படி வந்து அது உரை எழுதியிருக்காரு. சோ ரெண்டுமே ஒரே எண்ணிக்கையில தான் வரும். நஞ்சையர் 9000 படி, நம்பிள்ளை 9000 படி உரை எழுதியிருக்கிறார். அடுத்தது இதுல திருவாய்மொழி மட்டும் இல்லாம நம்ம வந்து என்னது இன்னும் சில நூல்களையும் நம்ம இங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். பிற உரைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கணினூன் சிறுதாம்புக்கு வியாக்கியானம் எழுதினது யாரு? நஞ்சையர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி திருப்பாவைக்கு 2000 படி வந்து பாத்தீங்கன்னா நஞ்சையர் எழுதியிருக்கிறார். திருவந்தாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நஞ்சையர் வந்து வியாக்கியானம் செஞ்சிருக்கார். வியாக்கியானம்னா இந்த இடத்துல உரை. திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இது வந்து அவர் வந்து பிற என்னது நூல்களுக்கு அவர் செய்த வந்து வியாக்கியானங்கள் அப்படிங்கிறது கணினூன் சிறுதாம்பு, திருப்பாவை, அடுத்து வந்து திருவந்தாதி, அடுத்து திருப்பல்லாண்டு. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து உரை எழுதியிருக்காரு நஞ்சியர்.